வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல். தேவையான பொருட்கள்: 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1/4 கப் தேங்காய், எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு நசுக்கியது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரியணும். சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இது அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கலையே அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமே வதங்கிடும். அவ்வளோதான். அதில் 1 கப் தக்காளியை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். மழை காலத்தில் எல்லாத்துக்கூடுமே நீங்கள் இப்போது கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு கப் நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், 1 கப் நறுக்கி வச்சுருக்க கேரட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மூடிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பொரியல் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தேன். இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகவே மேஷ் ஆகிருக்கு எல்லாமே. அவ்வளோதான். நம்மளுக்கு பொரியல் ரெடி. இதில் 1/2 கப் போல் தேங்காவை நான் துருக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.